நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ஏழை பார்வையற்ற குழந்தையா இருந்தாலும் தன்னாலையும் மற்றவங்கள மாதிரி இசையை கத்துக்கிட்டு அற்புதமா பாட முடியும்ன்றதை ப்ரூவ் பண்ற வகையில இதனுடைய ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமான கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவு கவர்ந்திருக்க குழந்தை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சர்வேஸ்வரன். அவர் இந்த வாரம் பாரதி ராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் நடத்தப்படுற செலிபிரேட்டிங் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ரவுண்ட்ல நடிகர் சத்யராஜ் மற்றும் இதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ரேகா அவர்களுடைய கடலோர கவிதைகள் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் ஜானகி அம்மா பாடின அடி ஆத்தாடின்ற மெகாட்டான பாடலை எடுத்து அதை தன்னுடைய மழலை காந்த குரல்னால அப்படியே அச்சு அசலா ஒரிஜினல் பாடல் மாதிரியே வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டு அங்க இருந்த எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாரு. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட, அதுல குறிப்பா சமுத்திரகனி மற்றும் இந்த படத்துல கதாநாயகன் நடிச்சிருந்த ரேகா அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை இப்ப இவர் பாடினது கேட்கும் போது எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அப்ப பாரதிராஜா அவர்கள் எங்களை எப்படி ட்ரெயின் பண்ணி நடிக்க வச்சாருன்னா ரொம்ப அற்புதமான நினைவுகளா இருக்கு. அப்ப செம்ம இட்டான ஒரு பாடலை இப்ப நீ அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி ரொம்ப சூப்பரா பாடி அழைத்திருக்கேன்னு சொல்லி நம்ம சர்வேஸ்வரனை பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து இதுல இருக்க நடுவர்களான அனுராதா ஸ்ரீராம், சித்ராமா மற்றும் டி இமான் அவர்கள் சொல்லும் போது எல்லா வாரமே நீ செலக்ட் பண்ற பாடல் ரொம்பவே வித்தியாசமான கஷ்டமான பாடலா இருக்கு, ஆனா அதை நீ சர்வசாதாரணமா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஆத்திரன்னு சொல்லி நம்ம சர்வேஸ்வரனை பாராட்டி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.